இப்போ இந்த பேண்ட்டோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சீட் பீஸ் வராமல் வரக்கூடியது. இந்த ஃப்ளை வந்து 2 இன்ச் அல்லது 2.5 இன்ச் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழ் ஜாயிண்ட் வந்து கிளியாமல் இருக்கும். அதுக்காக இது 1.5 இன்ச் வச்சுட்டோம்னா 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் வைக்கிறது தான் 14 இன்ச் நீளம் வைக்கிறது தான் இந்த மாதிரி பேண்ட் ஃப்ரில் வராமல் வருது. இப்போ இந்த பக்கம் வருது இல்லையா, இது வந்து ஃப்ரில் நம்ம துணியோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு நம்ம அதை ஃப்ரில் பிடிக்கிறோம். ஃப்ரில் பிடிச்சது போக மேலே நம்ம அந்த சீட் பீஸ் வைக்கிறோம். அப்போ அதை சொன்ன மாதிரி இடுப்பு சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணி அதோட ப்ளஸ் 5 இன்ச் வச்சா தான் உங்களுக்கு அந்த மேலே அட்டாச் பண்ணுறோம் இல்லையா அந்த சீட் பீஸு, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பேண்ட்டில் வந்து நார்மலாக நம்ம வந்து சாதா பேண்ட்டு பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து இந்த இடுப்போட அளவுக்கு வந்து கரெக்டான அளவு வச்சோன்னா, இப்போ கீழே வந்து உட்காந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு தட்டும். அதனால நார்மலாக வந்து உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி அதோட ப்ளஸ் 5 இன்ச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது ஒரு விதம், அதாவது இந்த ஃப்ளீட் பிடிக்கிற பேண்ட்டுக்கு நான் சொல்கிறது. இந்த மாதிரி உள்ள பேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக பேண்ட்டு வரைகிற மாதிரி தான் வரைகிறீங்க. அதை விட 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இந்த பக்கம் விடுற மாதிரி, அதாவது ஃப்ளீட்டு பிடிக்கிறது தனி இது வரும். இடுப்புக்கு நம்ம எப்படி விட்டோமோ அதே போல் தான் வந்து இந்த மாதிரி பேண்ட்டுக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளீட் இல்லாமல் நீங்கள் போடுறனால நமக்கு தொப்பை இருந்தாலும் முன்னாடி தள்ளுற மாதிரி தெரியாது. இது வந்து மெயினாக வந்து குண்டாக இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த இறக்கம் எவ்வளோ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீட் பீஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ, ஒரு 7 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த தனியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது போக இந்த கீழே ஃப்ளைக்கு வைக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். 7 இன்ச்சு வைக்கிற அளவும் இருக்குது, 7.5 இன்ச்சு வைக்கிற அளவும் இருக்குது. அதனால் அது ரெண்டையும் சேர்த்துக்கிறீங்க. இப்போ மேலே சீட் பீஸ் 7 இன்ச்சு அப்படின்னா கீழே உள்ளது 7, 14 இன்ச்சு மொத்தம் வர மாதிரி வரும். அது போக நீங்கள் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, மொத்தம் 15 இன்ச்சு இருக்க மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த இடம் கிளியாது, உட்காந்து எந்திரிக்கும் போது தட்டாது. அதே போல் இந்த மாதிரி ஃப்ரில் இதை வச்சு நீங்கள் தைக்கிறதா இருந்ததுன்னா சீட் பீஸ் 10 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு 6.5 இன்ச்சு அல்லது 7 இன்ச்சு இருக்க மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த இடமும் உங்களுக்கு என்ன ஆகும், ஃப்ரீயாக இருக்கும்.